ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18க்கு போயிட்டு வந்த மினி பிளாக் தாங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கடுத்தது அங்கே ஒரு பூஜை போட்டு அங்கே வந்து ஒருத்தர் குலதெய்வ எங்களை மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பூஜை கொடுத்துருந்தாங்க. பூஜையை முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு அபிஷேகம் வந்து பண்ணுறதுக்காக கொடுத்துருந்துருப்பாங்க போல். அதனால் நாங்கள் வாங்கின்னு போன கற்பூரம் இதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னம்மா கோயிலுங்க. சென்னம்மா கோயிலில் வந்து இங்கே பூஜை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்ட்டு. இது வந்து மிகப்பெரிய ஆறுலாம் போகுதுங்க இந்த இடத்துல. நிறைய சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து வேண்டுதல் வந்து கோழி ஆடு அந்த மாதிரி தான் வேண்டிக்குவாங்க. இன்றைக்கி வந்து கார்லாம் வெளியவே ஒரு கிலோமீட்டர் தள்ளியே நிறுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தள்ளியே நிறுத்திட்டாங்க. அப்படியே நடந்து தான் வந்தோம். பாருங்கள், சாமி வந்து அப்படியே ஊர்வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கொண்டு போய் கோயிலில் வைக்கிறதுக்கு எல்லாம் ஜோடித்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பாருங்கள், கியூவில் போகும்போது அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார போய் சாமியை பார்க்குறதுக்கு போனோம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. இருந்தாலும் சாமியை பார்க்கணும் இல்லையா, அவ்வளோ ஆசையாக உள்ளார போயிட்டு சாமியை பார்க்குறதுக்கு போயாச்சு. சாமி வந்து அந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சாமி வந்து சென்னம்மா சாமிங்க. இது அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு நானும் மாமாவும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட பக்கம் ஆற்றுல ஒரு சாமி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சென்னம்மா சாமின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போய் பூஜை போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்தோம். நான் வேறு எதுவுமே வாங்கிட்டு வரல. இந்த செடி தான் 3 செடி வாங்கிட்டு வந்தேன் நான் கோயிலேருந்து. வேறு எந்த பொருளும் நான் வாங்கிட்டு வரல. சரி, இந்த செடி வளர்கிற மாதிரி நம்ம குடும்பமும் நல்லபடியாக வளர்ச்சி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செடியை மட்டும் 3 செடி வாங்கிக்கிட்டு வந்தேன். இது வந்து குண்டுமல்லி செடி. அதுக்கு முன்னே காமிச்சது வந்து ரெட் ரோஸு. அதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து செம்பருத்தி செடி. இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த கீரை வந்து மணித்தக்காளி கீரை. அடுத்தது இந்த கீரை வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். அது வந்து செம்பருத்தி செடி. நான் வந்து மருதாணி செடி, அடுத்தது முருங்கை செடி, அப்புறம் கருவேப்பிலை செடி எல்லாமே என் தோட்டத்துக்குள்ளார நான் வச்சுருப்பேன். தோட்டம்னா என் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன். தோட்டம் தனியாக அது 1 ஏக்கர் இருக்குது, அது வேறு. அதை பாருங்கள், தென்னை மரம்லாம் தெரியுது இல்லையா, அதுதான் என்னுடைய தோட்டம். இங்கே பாருங்கள், முருங்கை மரம் எல்லாமே எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.